தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 5ஆம் பாகமாக திவ்ய வாசகன் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய கடைசி வெளிப்பாடு என்ற அந்த முறையில் இன்றைக்கி 2ஆவதாக பரலோக வெளிப்பாடை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பரலோக வெளிப்பாடுன்னு சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்துலேயும் 21ஆம் அதிகாரத்துலேயும் 22ஆம் அதிகாரத்துலேயும் பரலோக வெளிப்பாடுகளை அங்கே பிட்டு பிட்டாக பங்கு பங்காக அங்கே உள்ள வெளிப்பாடுகளை இருக்குது. அவைகளை தொகுத்து சுருக்கமாக பரலோக வெளிப்பாடுகள் என்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். 2ஆம் வசனத்தில் உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் தான் பிதாவாகி தேவன். அதை புரிஞ்சுக்கங்க. பிதாவாகி தேவன் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியலையே. பரலோகத்திலே நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரமண்டலங்களுள்ள எங்கள் பிதாவே என்று இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் இல்லையா. ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 1 யோவான் 2:2 படி அந்த சிங்காசனத்தில் ஒருவர் உட்கார்ந்துருந்தார் இருக்கு இல்லையா. இவர் தான் பிதாவாகி தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வல்லமுள்ள தேவன், இரக்கங்களின் பிதா, இயேசு கிறிஸ்துவின் பிதா, நித்திய பிதா. இப்படி பல பேர்கள் அவருக்கு, பல எண்ணிக்கையில் அடங்காத பேராக இருக்குது. அவருடைய தோற்றம் பாருங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் அவருக்கு ரூபம் இருக்குது. அவருடைய தற்சுருவம் சொல்லி எபிரேயரில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. இவர்னா இயேசு கிறிஸ்து, அவர்னா பிதாவாகிய தேவன் உடைய தற்சுருவமாக இயேசு வந்தார். அந்த தற்சுருவம் சொல்லும்போது 3ஆம் வசனத்தில் வீட்டிருந்தவர் பார்வைக்கு வச்சர கல்லும் மதுமரகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். பாருங்க, அவருடைய தோற்றங்கள் இங்கே அவருடைய பளிங்கு கற்களை போல அவரை வர்ணிக்க முடியல, அவரை விவரிக்க முடியல. அவ்வளவு மகிமை, அவ்வளவு பவராக இருக்கார். ஆகவே அவருக்கு முன்னாடி அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்ததாக 5ஆம் வசனத்தில் இருக்குது. அங்கே கண்ணாடி கடல் இருந்ததாக 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன அப்படின்னு போட்டிருக்கு. 7ஆம் வசனத்திலே 1ஆம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக, 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக, 3ஆம் ஜீவன் மனுஷ முகமாக, 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பனையாக, இப்படி பலவிதமான பன்முகத்தன்மைகளோடு அங்கே தூதர்கள், ஜீவன்கள் என்பது தேவதூதர்கள், பிரதானமான தூதர்கள். இந்த ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புஸ்தகங்களில் எழுதியிருக்கேன், ஏற்கனவே நிறையா படித்து சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஜீவன்களில் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தனர். ஓய்வில்லை அங்கே, இரவும் இல்லை பகலும் இல்லை. இரவும் பகலும்னா அர்த்தம் என்னென்னா 24 மணி நேரம் கொண்டது தான் இரவும் பகலும். அந்த 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் சொல்லக்கூடிய அந்த துதி, ஆராதனை, அந்த மகிமை தான். அங்கே பாருங்கள், சதா காலங்களிலும் அந்த 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது அங்கே ஒரு பெரிய மகிமை உண்டாகுது. அங்கே அவங்க முகங்குப்புற மூப்பர்கள் விழுகிறாங்க. 24 மூப்பர்கள் வணக்கமாக விழுகிறாங்க. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்கிறாங்க. தன் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைக்கிறாங்க. தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரமாக இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். தான் பிதாவாகி தேவனுடைய மகிமை.
உமது சித்தத்தினாலே அவைகள் எல்லாம் உண்டாயின, சிருஷ்டிக்கப்பட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த துதி ஆராதனைகளை தேவனுக்கு முன்னாடி செலுத்துகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த தேவனுடைய கரத்தில் 7 புஸ்தகங்கள் கொண்ட ஒரு முத்திரைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், அவர் 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவர் கையில் இருக்குது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அந்த முத்திரைக்கப்பட்ட புஸ்தகம் ரகசியங்கள் அடங்கினது, கடைசி கால வெளிப்பாடுகள் ரகசியங்கள் அங்கே அடங்கினது. இந்த முத்திரையில் உடைக்க நமக்கு இதை ரகசியங்களை சொல்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி தெரியாமல் அப்போஸ்தலனாகிய யோவான் அழுகிறாங்க. அப்போ அந்த மூப்பர்களை ஒருவன், நீ அழ வேண்டாம், இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்து சிங்கமாக இருக்கார், தாவீதின் வேராக இருக்கார், அவரது 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்காருன்னு சொல்லி 5ஆம் வசனத்தில் அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு, ஜெயம் கொண்டவர், ஏற்கனவே சிலுவையில் வெற்றி சிறந்தார்னு கொலோசியர் 2:15 இருக்குது. ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும்னு சொல்லி அன்னைக்கே வாக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் சாத்தானுடைய தலையை நசுக்கி சிலுவையில் வெற்றி சிறந்து அந்த முத்திரைகளை உடைக்க அதிகாரம் கொண்டிருக்கிறாரு. இந்த முத்திரைகள் போட்டது தானியேல் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இவைகள் முத்திரை போடு, இது வெகு காலத்துக்கு உரியது, கடைசி முடிவு காலத்துக்கு உள்ளது, இது அறிய மனதாக இருக்கும் போது தானியேலுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கல. விட்டு விட்டால் வகை வகையாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வெளிப்பட்டாலும் முழு ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படலை. அவன் அறிய மனதாக இருக்கும்போது தானியேலே நீ போகலாம், இது உனக்கு அடுத்ததில்லை, இது முடிவு காலத்துக்கு உள்ளது, நீ உன் வீதத்துக்கு போய் நீ தூங்கு இழப்பார், பின்னாடி கடைசியில் நீ எந்திரிச்சு உன் வீதத்துக்கு நீ எந்திரிக்கிற, இது முடிவு காலத்துக்குரிய முத்திரை போடுறான்னு சொல்லி முத்திரை போட்டு வச்சுட்டார். அந்த முத்திரை தான் இவர் கையில் இருக்குது. அதை உடைக்க யாராலும் முடியாதுன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அதை ஜெயம் கொண்டிருக்காரு. ஜெயம் கொண்ட அந்த இயேசு 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்கிறவுடைய வலதுகரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்குகிறாரு. ஒரே நேரத்தில் பிதாவையும் இயேசுவையும் ஒரே சீனில் பார்க்குறோம், ஒரே காட்சியில். அதனால் பிதாவும் இயேசுவும் ஒன்று தான். முந்தி பிதாவாக இருந்தார், அப்புறம் இயேசுவாக வந்தார்னு இனிமேலும் முட்டாத்தனமாக எவனும் பேசாதீங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் கரெக்டாக அந்த 7ஆம் வசனத்தை பாருங்கள், கூட்டாமல் குறைக்காமல் உன் சுய புத்தி அதில் உள்ளே பூத்தாமல் கரெக்டாக பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் கையிலிருந்து பிதாவாகிய தேவன் கரத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை இயேசு, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கையில் வாங்குகிறார். வாங்கி அதன் பிறகு தொடர்ந்து அந்த முத்திரைகளை உடைச்சி ரகசியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. 6ஆம் அதிகாரத்திலேருந்து 6லேருந்து 7லேருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகசியங்களை, கடைசி கால ரகசியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. அது அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெயங்கொண்டு அந்த முத்திரைகளை உடைக்க அந்த புஸ்தகத்தை அவர் வலதுகரத்திலிருந்து வாங்குகிறாரு. 2 பேர் தனித்தனி என்ற நபருக்கு இங்கே இன்னும் ஒரு சான்று பாருங்கள். 12ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12-13, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதாவது தேவனுக்கு என்ன மகிமையோ, என்ன கனமோ, என்ன ஸ்தோத்திரமோ, புகழோ, துதியோ, ஆராதனையோ, அதே ஈக்குவலாக குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே மகிமை இருக்குது, அதே இருக்குன்னு சொல்லி அங்கே சொன்னது கவனிங்க. யெகோவா சாட்சிக்காரங்க கடவுளை தான் துதிக்கணும், யெகோவா தான், இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தூதர், தீர்க்கதரிசின்னு சொல்லி முட்டாப்பைங்க சொல்கிறாங்க. அவங்கள நம்பிடாதீங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகவே தொழுது கொண்டு வந்ததாக, ஆதி கிறிஸ்தவங்க தொழுது கொண்டு வந்ததாக பேதுரு ஒரு குறிப்பு அங்கே எழுதுனான். எல்லாருக்கும் இயேசு நியாயந்திருக்கிறவரா, பிதாவாகி தேவன் அவரை நியமித்ததுனால பிதாவாகிய தேவனாகவே
பிதாவாகவே அவரை தொழுது கொண்டு வந்தாங்கன்னு அங்கே ஒரு குறிப்பு இருக்குது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கூட அவருக்கு நித்திய பிதா என்று அவருக்கு ஒரு பேர். பிதா அல்ல, பிதாவாக, தேவன் அல்ல, தேவனாக, தேவனுக்கு சமமாக. இந்த புரிதல் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும். அப்போ பாருங்கள், 2 பேருக்கும் ஈக்குவலாக தேவனுக்கு சமமாக ஆனவர் எண்ணப்படாமல். பிலிப்பியர் 2:6 இருக்கு இல்லையா? இங்கே வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 14-13 பாருங்கள். அப்பொழுது வானத்துலையும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்திலும் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும், கவனிங்க, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் 2 பேருக்கும் தனித்தனியாக தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இங்கே நல்லா கவனிங்க, 2 பேருக்கு ஈக்குவலாக 2 பேருக்கும் ஆராதனை துதி செலுத்தப்படுவோம். ஆனால் உண்மையிலேயே தொழுகைக்குரியவர் பிதாவாகிய தேவன் தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உன் தேவனாகி கர்த்தரை தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்கன்னு இயேசு பழைய ஏற்பாட்டில் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் தேவனாகிய அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்கன்னு அவரும் சொன்னார். அந்த அடிப்படை தான் கீழே பாருங்கள் 14ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல் 5:14, அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். உயிரோடு இருக்கிறவர்களை என்று பன்மையில் இல்லாமல் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டாங்க. சதாகாலம் உயிரோடு இருக்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அவர் சாவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அப்புறம் உயிர்த்தார். யாரால? தேவனால தான் உயிர்த்தார். உயிர்த்து தேவனை போல சதாகாலம் இருக்கார். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் சாவே இல்லாதவர், பிறப்பு இறப்பு இல்லாதவர். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 16 இருக்குது. சாவாமை உள்ளவர், மனிதர் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அப்படி இருக்கு இல்லையா? எப்பயுமே இருக்கும்போது என் பிதாவாகிய தேவன் என்னிலும் பெரியவராக இருக்காருன்னு ஏசு சொன்ன மாதிரி அவருக்கு தான் அந்த தொழுகை ஆராதனை. இயேசுவின் மூலம் பிதாவே, இவர் மூலமாக அங்கே ஆராதனை போகுது, துதி போகுது. ஆனாலும் மகிமே கனம் ஏறக்குறைய தேவனுக்கு ஈக்குவலாக உலகத்திலேயே இயேசு தான். இயேசுவை தவிர வேறு எந்த தூதர்களுக்கும், எந்த மகிமைக்கும், எந்த மகானுக்கும், எந்த புனிதர்களுக்கும் அந்த பேர் கொடுக்கப்படவில்லை. தேவனுக்கு ஈக்குவல் பவர், ஆராதனை, மகிமை, அந்த கனம் செலுத்துவது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். இந்த விஷயத்தை உள்வாங்கி புரிஞ்சுக்கங்க. ஆகவே இந்த புரிதலோடு கிறிஸ்தவர்கள் வாழுங்க. நீங்கள் நிருபங்களை படித்தா தான் இந்த ரகசியங்கள் தெரியும். கடைசி வெளிப்பாடு இது தான். இன்றைக்குள்ள வெளிப்பாடெல்லாம் நாதாரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இப்போ இயேசு வந்தார், தரிசனம் கொடுத்தாரு, அங்கே கட்டடம் கட்ட சொன்னார், இங்கே ஆஸ்பத்திரி கட்ட சொன்னார், இங்கே கப்பல்லையே போய் ஆராதிக்க சொன்னார், அங்கே ஏரோப்ளேன்லேயே சுற்றி ஆராதனை செஞ்சார், 4 லட்சம் கொடுங்க ஜெபிக்கிறதுக்குன்னெலாம் இன்றைக்கி பிழைப்புக்காக இன்றைக்கி ஏமாற்றி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா? இந்த வெளிப்பாடெல்லாம் வெளிப்பாடு அல்ல. 1ஆம் நூற்றாண்டில் பத்ம தீவில் வெளியாக்கப்பட்ட திவ்ய வாசனுக்கு வெளியாக்கப்பட்ட அந்த வெளிப்பாடே நம்ம முடிவு காலத்தில் உள்ள வெளிப்பாடு எடுத்துக்கிறணுமே தவிர, இன்றைக்குள்ள நாதாரிகளை தயவு செய்து, இன்றைக்குள்ள கேவலமான ஆளுகளை, கள்ள ஊழியர்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள சகோதரர்களை தயவு செய்து விட்டுட்டு ஆதி நிலைக்கு திரும்புங்க. 1ஆம் நூற்றாண்டில் உள்ள பத்ம தீவுக்கு உண்டாக்கப்பட்ட அந்த சத்தியத்துக்கு திரும்புங்க என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.